நைன் டெயில்ஸோட உண்மையான சக்தி. அவன் கோபம் தான் இதை வெளியே கொண்டு வந்திருக்கு. இப்பயாவது நீ என்ன வெறுக்கிறியா? இப்போ நீ மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? அப்புறம் உன்னுடைய இஷ்டம். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, என்னோட வலிய உன்னால என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது. வா மோதி பாத்துருவோம். உன்னால இவ்வளவுதான் முடியுமா? பரவாயில்லையே. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் இவன் சக்கரை அதிகரிச்சிருக்க. ஹினாட்டா அவங்க நருட்டோக்கு உதவி செய்யறதுக்காக சீலிங் ஜுட்சுவா? அந்த சீல் அவன் உடைச்சிட்டான். தாக்க தயாராயிட்டான். இவன் வேகமா இருக்கான். Almighty push! வாய்ப்பே இல்ல. என்னோட ஆல்மைட்டி புஷ்யமா தடுத்துட்டானா? Universal Fall! அட கடவுளே, என்னது? நருட்டோ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எனக்கு அது சரியா சொல்ல தெரியல. ஆனா 6 டைல்ஸ் வெளியே கொண்டு வந்திருக்கான். இப்படி போச்சுனா அவன் எந்த நேரத்துல 9 டைல்ஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி நடக்க கூடாது. 6 டைல்ஸா? போன வாட்டியை விட இந்த வாட்டி அதிகரிச்சிருக்கு. லேடி கட்சுயூ, எல்லார்கிட்டயும் இந்த இடத்தை விட்டு போக சொல்லி இப்பவே சொல்லுங்க. இந்த 9 டெயில்ஸோட சக்திகள் ரொம்பவே அற்புதமா இருக்கு.
நருட்டோவும் பெயினும் வில்லேஜ் விட்டு ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்காங்க. நருட்டோவோட சக்திகள் அதிகரிச்சிருக்கு. பெயின் அவனை விட்டு தப்பிக்க முயற்சி பண்றான். அப்படியா? அது அவனுக்கு தேவைதான். டெண்டோவும் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட கூட்டிட்டு வந்துட்டேன். வேண்டாம், இப்ப அதுக்கு அவசியமே இல்ல. தயவு செஞ்சும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கானன். என்ன கான்சென்ட்ரேட் பண்ண விட. Planetary devastation. உன்னால ஏற்கனவே முடியாதப்போ ஏன் இந்த மாதிரி பண்ற? நம்மளுடைய எதிரி நைன் டெயில்ஸ். அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். The Sage of the Sixth Path நிலாவிய உருவாக்கி இருக்காரு. அதனால நைன் டெயில்ஸ் சிறப்புடிக்கிற முயற்சி இப்போ நிறைவடைஞ்சது. இதுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு நம்ப முடியல. அவன் எப்படியும் அந்த பிளானட்டரி டெவஸ்டேஷன் வந்து வெளியே வர முயற்சி பண்றான். இப்படிப்பட்ட ஒரு சக்தியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நைன் டெயில்ஸ் மறைஞ்சிடுச்சு. என்ன நடக்குது? அவன் அந்த நைன் டெயில்ஸை கட்டுப்படுத்திட்டானா? ஆனா அதை கட்டுப்படுத்துறது அவ்வளவு சுலபம் இல்லையே. நகட்டோ, என்ன ஆச்சு? நைன் டெயில்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுல என்னுடைய சக்ரா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அப்படின்னா இப்ப எனக்குள்ள இருக்கிற சேஜ் சக்ரா எனர்ஜியை மட்டும்தான் என்னால பயன்படுத்த முடியும். இவ ஏற்கனவே அந்த சேஜ் மோட்ல தான் இருக்கான். இவன் ரொம்ப பலசாலி. சரி, டெவஸ்டேஷனால கூட இவனை தடுத்து நிறுத்த முடியல. என் கதை முடிஞ்சு போச்சுன்னு பயந்துட்டேன். ஆமா, என்னது அது? வில்லேஜ் அந்த பக்கம் தானே இருக்கு. என்ன ஆச்சு? இதை செஞ்சது நீதான் நருட்டோ. நைன் டெயில்ஸ் ஸ்டேட் தான் இதுக்கு காரணம். நான் இனாட்டாவை கொன்னுட்டேனா? லீஃப் வில்லேஜ் மக்களையும் கொண்டு இருக்கேனா? அவன் உயிரோட தான் இருக்கா. இனாட்டாவுடைய சக்கராவை என்னால உணர முடியுது. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். நீ இந்த நைன் டெயில்ஸோட முழு உருவத்துல மாறி இருந்தாலும் உன்னால எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படல. நல்ல வேலை, ஒண்ணும் ஆகல. எல்லாத்துக்கும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. வலினா என்னங்கறத நீ உணர்ந்தியா இல்லையா? உண்மையான வலியை நீ உணர்ற வரைக்கும் அடுத்தவங்களோட வலி என்னன்னு உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது.
இந்த உண்மையை யாராலையும் மறுக்க முடியாது. அதனாலதான் நீ சாஸ்கேவை பின்தொடர்ந்து போறதுல எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ற. போதும் நிறுத்து. உண்மையான பெயின் இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போ. நான் உடனே அவனை நேரடியா சந்திச்சு பேசி ஆகணும். போதும் நிறுத்து. உண்மையான பெயின் இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போ. நான் அவனை நேரடியா சந்திச்சு பேசி ஆகணும். ஒரு வழியா முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பேச்சுவார்த்தை இதோட முடிஞ்சது. அவன் கிட்ட ஒரு உண்மையான விஷயத்தை பேசி ஆகணும். நீ இப்போ சேஜ் மோட்ல இருக்கிற நருட்டோ. சக்ரா ஷுரிக்கேன 2 மட்டும்தான் உன்னால உருவாக்க முடியும்னு எனக்கு தெரியும். உன் கூட சண்டை போடுறத தவிர எனக்கு வேற வழியே இல்லல. ஒருவேளை உன்னோட 2 ஷுரிக்கேனும் மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த போட்டியில உன்னால கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. சாவனா என்னன்னு உனக்கு காட்டுற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். அந்த உண்மையான பெயினை நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். அவ சேஜ் மூட பயன்படுத்தி என்ன ரிவர்ஸ் ட்ராக் பண்ணிட்டான். அவனை கண்டுபிடிச்சிட்டேன். Shadow Clone Jutsu! Come on, smoke bombs! Okay! Almighty push! பயன்படுத்தி இன்னொரு ஷுரிக்கனை லான்ச் பண்ணிட்டானா? இன்னும் 4 வினாடிகள் தான் இருக்கு. இன்னும் 3 வினாடிகள் கழிச்சு மட்டும்தான் எனக்கு அடுத்த ஜுட்சுவை லான்ச் பண்ண முடியும். 2 ஷாட்ஸையும் இப்போ மிஸ் பண்ணிட்டா உன் கதை முடிஞ்சது. இங்க என்ன நடக்குது? இன்னும் 2 வினாடிகள் பாக்கி இருக்கு. Go! என்ன இது? ஒரே நேரத்துல எத்தனை ஷேடோ க்ளோன்ஸா? இன்னும் ஒரே ஒரு நொடிதான். 0. ஷேடோ க்ளோன்ஸ பேக்கப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த கேள்விக்கும் பதிலே இல்லாம எதுக்காக போராடிக்கிட்டு இருக்க? போதும் நிறுத்து. தாக்க பிடிச்சான். இன்னும் 5 வினாடிகளுக்கு என்னால எந்த ஜுட்சுவையும் பயன்படுத்த முடியாது. சொன்னா கேளு. போதும் பெயின். உன் முயற்சியை கைவிடு. அசெண்டான்! என்ன நடந்துச்சு? இருக்கிற கடைசி பெயினும் அழிஞ்சு போச்சு. இந்த ராட்ஸ் மூலமா தான் எல்லா பெயினுக்கும் தேவையான சக்ரா கிடைச்சிருக்கு. எடுத்துட்டா இவனால கண்டிப்பா திரும்ப அசைய முடியாது. நீ போக போறியா? ஆமா. அப்படின்னா உதவிக்கு ஆளுங்க தேவைப்படுவாங்க. இல்ல, வேற யாரும் வேண்டாம். நான் தனியா போக போறேன்.
கோனான், நீ குறுக்க வராத. ஆனா நாகட்டும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் விட. அப்படின்னா நீதான் அந்த உண்மையான பெயினா? அமைதி போராளி ஒரு வழியா என்ன நேரடியா சந்திக்க வந்துட்டான். எப்பயாவது நீ என்ன வெறுக்கிறியா? நீ பழி வாங்கணும்னு நினைச்சது என்னத்தான்? என்ன பழி வாங்க தானே இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க. நாகட்டோவை கொன்னு பழி வாங்கறதுனால இந்த உலகத்துல ஒரு சின்ன விஷயம் கூட மாறுறதுக்கு வாய்ப்பில்லை. தனிப்பட்ட விதத்துல உனக்கு வேணா சந்தோஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கான பதில் உனக்கு தெரியாதுன்னா நீ செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அதனால நீதியை நிலநாட்டுறதுக்கு மரியாதையா நீ என் கிட்ட சரணடைஞ்சிட. இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வர எனக்கு வழிய விட. நீ பக்கத்துல இருக்கிறதுனால என்னோட சக்கராவை பயன்படுத்தி உன்னோட ஒவ்வொரு அசைவையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா கவலைப்பட வேணாம், உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஏன்னா நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவனாச்சே செஞ்சுருக்கி. என்னாச்சு நாகட்டும், என்னன்னு சொல்லு. நான் இதை செய்யணுங்கிறதுக்காக தான் அவன் வந்திருக்கான். நான் இங்க வந்ததே உன் கூட பேசணுங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லு. ஒருவேளை நான் என்னுடைய பெரிய எதிரியை நேரடியா சந்திச்சா நான் எப்படி உணர்றேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். என்ன பத்தி எனக்கு இது வரைக்கும் எதுவும் தெரியல. என்னானாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உன்னை கண்டிப்பா கொல்லுவேன். ஒரு கொடூரமான சாவணி எதிர்கொள்வ பெயின். நாகட்டோட சக்கராவை அவன் தடுத்துட்டானா? அதுவும் இவ்வளவு கிட்ட இருந்தா. ஜிராயா சென்சை சொன்னபடி இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் கண்டிப்பா ஒருத்தரை இன்னொருத்தர் புரிஞ்சுப்பாங்கன்னு நம்பினாரு. ஆனா உண்மை என்னன்னா, அன்னைக்கு அவர் இதெல்லாம் சொல்லும் போது நான் அதை கண்டுக்க கூட இல்ல. அவர் ஆரம்பிச்சதை நான் தான் முடிச்சு வைக்கணும்னு சொன்னாரு. ஒரு வழியா அவருடைய மாணவனா எனக்கும் சில பொறுப்புகளை ஒப்படைக்கிறாருன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ யோசிக்கும் போதுதான் அவர் அன்னைக்கு என்ன சொன்னாருன்னு எனக்கு முழுசா புரியுது. ஜிராயா சென்சையோட வார்த்தைகளும் சித்தாந்தங்களும் அவர் இருந்த காலத்துக்கு வேணா சரியா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நிஜ வாழ்க்கை அப்படி கிடையாது. இங்க வந்ததும் என் உயிரை பறிச்சு ஷினோபி உலகத்துக்கு அமைதியை கொண்டு வர வேண்டியதானே நீ சொல்லியிருந்த. ஆனா அதெல்லாம் வெறும் வார்த்தை தான், நிஜம் கிடையாது. ஏன்னா நிஜத்துல உனக்கும் தனிப்பட்ட விரோதத்தை தீர்த்துக்கணும்னு ஆசை இருக்கு. அதுதான் உனக்கு நியாயம்னு தோணுது. நான் அதையே நிறைவேற்று. எல்லாரும் ஜிராயா சென்சையோட மாணவர்களா இருந்தும் இப்ப எப்படி இவ்வளவு மோசமா மாறி இருக்கீங்க? அகாட்ஸ்கில இருக்கிற மத்தவங்க மாதிரி நீ கிடையாது. அவங்களுக்கு உயிரை எடுக்கிறது சாதாரணமான விஷயம். நான் வளர வளர எல்லாம் மாறிடுச்சு நினைச்சேன். ஆனா எதுவும் மாறல. என் அப்பா அம்மா சாகும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்கு. எல்லாம் ஏன் தப்புதான். ஜிராயாக்கு நான் கொடுத்த பதிலும் தீர்வும் எதுக்கும் பயன்படாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். யாய்கோக்காக என் உயிரை கொடுப்பேன். ஏன்னா அவன் என் கனவை நிறைவேற்றினான். என்னோட அந்த உயிர் நண்பனுக்காக என் உயிரை தியாகம் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா யாய்கோவோட மரணம் என்னால ஜீரணிக்க முடியாத 2வது வழியாச்சு. அந்த நாளைக்கு அப்புறம் எக்கச்சக்க காம்ரேட்ஸ் போர்கள்ல எனக்கு துணையா இருந்த சண்டையில இறந்து போனாங்க. ஒவ்வொருத்தரா இறந்தாங்க. லேண்ட் ஆஃப் ஃபயரோட மக்களுக்கு இந்த உண்மை நல்லாவே தெரிஞ்சிருந்தோம். இது அமைதிக்கான போர்னு தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டாங்க. உங்களை சுத்தி இருக்கிற சிறு நாடுகளை நீங்க வலியுறுத்துறதுனாலையும் அவங்க தியாகத்தினாலையும் தான் பெரிய நாடு எல்லாரும் அமைதியை அனுபவிக்கிறீங்க. அமைதியை பத்தி ஜிராயா சென்சை சொன்ன எல்லாமே வேண்டுதல் தான், எதுவும் நடக்கிற விஷயம் இல்ல. நீ சொல்றதும் சரிதான். உண்மை என்னன்னா, நம்ம 2 பேருடைய சிந்தனைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு. என்னதான் நான் இப்ப உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டாலும்
என்னுடைய உணர்ச்சிகளை என்னால மாத்திக்க முடியல. என்னால கண்டிப்பா உன்னை மன்னிக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு வெறுக்கிறேன். அப்படின்னா சண்டை போட்டு கணக்கு தீர்க்க போறியா? அதேதான். ஜிராயா சென்சை என்ன முழுசா நம்பினாரு. அவர் ஆரம்பிச்சதை என்னால முடிக்க முடியும்னு கருதினாரு. அவர் கத்துக் கொடுத்ததை நான் ஃபாலோ பண்ணுவேன். உன்னுடைய கேள்விகளுக்கான பதில் இதுதான். என்னன்னா நான் உங்களை இப்ப இங்க கொல்ல போறதில்ல. இவ்ளோ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஜிராயா சென்சே சொல்லி கொடுத்ததை இன்னுமா நீ நம்பிக்கிட்டு இருக்க? முடியாது, வாய்ப்பில்ல. இவ்ளோ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜிராயா சொன்ன வார்த்தை எப்படி நம்ப முடியும்? அமைதிங்கிற வார்த்தைக்கு இந்த உலகத்திலே இடம் இருக்காது. அப்படின்னா அந்த சாபத்தை ஒரு நாள் நான் உடைச்சு காட்டுறேன். ஒருவேளை இந்த உலகத்துல அமைதிங்கிற விஷயம் இருந்ததுன்னா அதை கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன். என்னோட முயற்சியை கைவிட மாட்டேன். ஆனா நீ சொன்னத நாகட்டோ, என்ன ஆச்சு உனக்கு? அந்த வார்த்தைகள் உனக்கு எப்படி அது தெரியும்? அது உனக்கும் தெரியும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்ப நான் சொன்னது எல்லாமே இதோ இந்த புக்ல எழுதி இருந்தது. ஜிராயா சென்சை அவருடைய வாழ்க்கையில முதல்ல எழுதின நாவல். அது மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷனா இருந்த அவருடைய மாணவனை பத்தி இந்த புக்ல எழுதி இருக்காரு. இது வேற யாரும் இல்ல, நீதான். இத பாரு, என் மேல என்னுடைய மாஸ்டர் வச்சிருந்த நம்பிக்கையை நான் என்னைக்குமே பொய்யாக்க மாட்டேங்கிறத மறந்துடாத. இன்னும் சொல்ல போனா என்னுடைய மாஸ்டர் எனக்கு கொடுத்த வரத்தை நான் வீணாக்க மாட்டேன். வருங்காலத்துல நான் ஹொக்காகே ஆவேன். ஹிடன் ரெயின்ல அமைதியை நிலைநாட்ட வேண்டியது ஏன் கடமை. சொன்னதை செய்வேன். கடைசியா ஒரே ஒரு தடவை என்ன நம்புன ஆகட்டும். நான் என் நம்ப எவ்வளவு வலி அனுபவிச்சாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன்னோட இந்த சித்தாந்தம் மாறாது நம்ப சொல்றியா? எப்ப உனக்கு இதே போல நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல வரியா? அதை நிச்சயமா உன்னால சொல்ல முடியுமா? இந்த உலகமோ இந்த வாழ்க்கையை உன்ன மாத்தாதுன்னு எப்படி உன்னால அடிச்சு சொல்ல முடியுது? நானும் நிறைய வலி அனுபவிச்சிருக்கேன். அது எதுவும் உனக்கு தெரியாது. என்னுடைய மனசுக்குள்ள ஆறாத வலி இன்னும் நிறைய இருக்கு நாகட்டும். பிரச்சனை வரப்ப நான் என்னுடைய சித்தாந்தத்தை மாத்திக்கணும்னு நினைச்சேனா, இந்த புக்குடைய ஹீரோ அவன் மாத்திக்கணும்னு நினைச்சா, அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு அர்த்தங்கிறதே இல்லாம போயிடும். நம்ம மாஸ்டர் எழுதிட்டு போன கதையை மொத்தமா மாறிடும். அது நருட்டோவுடைய கதையா இருக்காது. நான் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த பாதையில எவ்வளவு வலி இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய பயணத்தை தொடருவேன். ஏன்னா அதுதான் இந்த நருட்டோவுடைய அடையாளம். இந்த கதையில ஹீரோ மாறினான்னா கதையை ஒட்டுமொத்தமா மாறிடும். நம்ம 2 பேரும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். 2 பேருக்கு ஒரே சென்ஸ்ங்கிறதுனால நம்ம 2 பேரோட புரிதலும் ஒரே மாதிரி இருக்கு. நீ உண்மையிலேயே என்ன ஆச்சரியப்படுத்திட்ட. உன்னை பார்க்கும்போது என் சின்ன வயசு தான் எனக்கு ஞாபகத்துல வருது. நாகட்டோ, ஜிராயாவோட சித்தாந்தங்களை அவர் ஆசைகளை என்னால கைப்பற்ற முடியல. நான் கடந்து வந்த பாதைக்கும் நீ இப்ப வழிவகுக்கிற பாதைக்கும் வித்தியாசம் இருக்கிறத உணர்றேன். அதனால என் நம்பிக்கையை மேல வைக்கலான்னு தோணுது. நருட்டோ உசுமாகி. நான் கேடோ ஆர்ட் ஆஃப் ரெனே ரீபர்த்தை பயன்படுத்த போறேன். நாகட்டோ, அது உன்னால முடியாது. கவலைப்படாத, எல்லாம் நன்மைக்குதான். நீ எந்த ஜுட்சுவை பயன்படுத்த போற? ரெனேகான் சக்தி இருக்கிற யாரா இருந்தாலும் பெயின் பயன்படுத்தின 6 ஜுட்சுக்களையும் பயன்படுத்த முடியும். நாகட்டோவோட இந்த விஷுவல் பவர் நான் சொன்ன இந்த வாழ்வு சாவ மிஞ்சினது. அதனாலதான் நாங்க அவனை 7th பெயின்னு சொல்றோம். மிச்சம் இருக்கிற அந்த சக்கராவை வச்சு அவன் இப்ப அந்த ஜுட்சுவை பயன்படுத்தினா நாகட்டோ நிச்சயம். எந்த ஒரு பையன் பேசினதும் நாகட்டோவே மனசு மாறிட்டானா?
ஒரு வழியா எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. என் தீர்க்க தரிசனத்துல ஜிராயாவோட 2 மாணவர்களும் இடம் பிடிப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஜிராயா அந்த நொடியில விட்டு கொடுக்க கூடாதுங்கிற மனப்பான்மையோட இருந்ததாலேயோ என்னவோ இதெல்லாம் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டுருச்சு. இந்த உலகத்தையே மாத்துறதுக்கு அந்த புத்தகம் தான் ஒரு காரணமா இருக்கும்னு யாராச்சும் நினைச்சு பார்த்திருப்போமா?